இட்லி தோசைக்கு தான் சூப்பரான சைட் டிஷ் தக்காளி கடையல். எப்படி பிளான் பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் தனி மிளகா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. கரண்டி வச்சு மசிச்சிக்கோங்க, இல்லைனா மத்து வச்சு மசிச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் போட்டு நான் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க தக்காளி கடையில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிச்ச இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டு சுட சுட இட்லியோ தோசையோ சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.